கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் லீக் மேட்சஸ் உடைய ஃபைனல் வீக்ல நம்ம காலடி எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த வாரம் என்ன நடக்க போகுது, ஸோ அதை தாண்டி ரொம்ப குரூசியலான சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் எப்படி நடக்க போகுது, முதல் குவார்டர் ஃபைனல் நம்ம இங்கே பார்க்க போறோமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லீக் மேட்சஸ் உடைய கடைசி வீக்ல நம்ம காலடி எடுத்து வச்சுட்டோம்னு சொன்னோம் இல்லையா, அதில் 1 நம்பர் மேட்ச் நடந்து முடிஞ்சு. நான் ஜிடியை பத்தி சொல்றேன். ஜிடிக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருந்துச்சு. இந்த மேட்சை வின் பண்ணி அடுத்த மேட்ச் எக்ஸ்ட்ரானரி ரன் ரேட்ல வின் பண்ணாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா ஆர்சிபியை தாண்டி அவங்களும் போக முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி நேத்து மழை வந்து காரியத்தை கெடுத்துருச்சு அப்படிங்கறதால 2 டீமுக்கும் 1 பாயிண்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில ஜிடி இப்போ அஃபீஷியலா வெளியில போயிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பஞ்சாப் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் தொடர்ந்து குஜராத் டைட்டன்ஸும் வெளியேறிட்டாங்க அப்படிங்கறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குரூசியலான மேட்ச். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் டிசி வர்சஸ் எல்எர்ஜி அந்த மேட்ச் நடந்து முடியலைங்க. ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டிசிக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது எல்எர்ஜி எவ்வளவு டார்கெட் அடிச்சாலும் ஒரு 6 ஓவர்ல வந்துட்டு அடிச்சு முடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன். 180 இருந்தாலும் 6 ஓவர்ல முடிக்கணும். அப்படி இல்லைன்னா 180 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இது நடந்தா மட்டும்தான் ஆர்சிபி எல்லாம் பீட் பண்ணி அவங்களால டாப் 4 போக முடியும். வாய்ப்பே இல்ல ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் டெல்லி கேபிட்டல். ஆனா எல்எர்ஜிக்கு ரொம்ப குரூசியலான மேட்சுங்க. இந்த மேட்சை வின் பண்ணி அடுத்த மேட்சும் நல்ல நெட் ரன் ரேட்ல வின் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்துல 8 வின் ஆயிடுவாங்க. ஆர்சிபியோட ஹோப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லணும். ஸோ இந்த மேட்சை யாரு பாக்குறாங்களோ இல்லையோ, ஆர்சிபி ஃபேன்ஸ் ஜண்டா அப்படின்னு சொல்லி மந்திரமெல்லாம் போட்டுட்டு சூனியமெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் அந்த மேட்ச் நடக்கல, அதை நான் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபைனலா இது எல்லாமே தாண்டி கடைசி மேட்சுக்கு முன்னாடி மேட்சான ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே சின்னசுவாமியில நடக்கக்கூடிய மிகப்பெரும் மாபெரும் சம்பவத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஐபிஎல் வரலாற்றிலேயே பார்க்க அப்படின்னா எவ்வளவோ சீசன்ல இந்த லீக் மேட்ச் எல்லாம் நடந்திருக்கு. கடைசி டைம்ல எல்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட டீம் வந்து அடிச்சு பிடிச்சலாம் போயிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் ஒரு சீசன்ல 6 மேட்ச் தோத்து ஸோ கடைசியா அடிச்சு பிடிச்சு நம்ம ஃபைனல் போனதெல்லாம் பார்த்திருப்போம், செமிஃபைனல் போனதெல்லாம் பார்த்திருப்போம். அந்த ஆதித்ய தாரையோட 6 மறக்க முடியாது. 13-14 ஓவர்ல பார்த்தோம் அப்படின்னா 190+ ரன் ரேட் அப்படிங்கறது வந்துட்டு சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டோர்னமெண்டா அது போச்சு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா 2016லயும் நல்ல டோர்னமெண்டா இருந்துச்சு. ஆர்சிபி வரிசையா வின் பண்ணிட்டு உள்ள போவாங்க. சிஎஸ்கேவும் இதே மாதிரி 2010ல பண்ணாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவம், பிளே ஆஃப் சம்பவம் தெரியும். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிக் சொல்லியிருந்தேன். 2009ல இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. 11, 16 அண்ட் 24ல தொடர்ந்து 5 தடவை வின் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை போறக்கான சான்ஸா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துல சிஎஸ்கே வந்து எமனா நிக்கிறாங்கன்னு சொன்னோம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசனா இந்த சீசன் போகல அப்படின்னா கூட புதிய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட வச்சுக்கிட்டு அப் அண்ட் டவுன்ஸோட பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து நிக்கிறாங்க. ஆர்சிபி தொடர்ந்து 5 மேட்ச் வின் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. இப்போ இந்த 2 டீமுக்கும் மிகப்பெரிய ஒரு மைனஸ் இருக்கு. என்ன அப்படின்னா மொயின் அலி கிடையாது. மொயின் அலி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சாண்டரை பிக்ஸ் பண்ணா கூட ஒரு பேட்ஸ்மேன் அவங்களுக்கு கம்மி ஆகுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தீக்ஷனா, கிளசன் இவங்க யாரும் பேட்டிங் ஆட மாட்டாங்க. ஒரு காலத்துல அதாவது இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ண புதுசுல இதே ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா சிஎஸ்கே கிட்ட 9 பேட்ஸ்மேன்ஸ் அது போக ஒரு இம்பாக்ட் பிளேயர் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு அக்யூரட்டா 8 பேட்ஸ்மேனுக்குள்ளதான் இருக்காங்க. ஆனா ஆர்சிபிக்கு ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் லைனப்பும் இருக்கு. ஆனா வில் ஜாக்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய மாவீரனை மிஸ் பண்ண போறாங்க. வில் ஜாக்ஸோட இடத்துல மேக்ஸ்வெல் வந்து ஆனாலும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த டோர்னமெண்டே அவருக்கு சரியா போகல. ஸோ சரியா போகல, எனக்கு மென்டல் ப்ரெஷரா இருக்கு, நான் கொஞ்சம் வெளியில கொண்டுக்கிறேன், வேற யாராவது ஒரு யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு அவர் வெளியில போனாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வில் ஜாக்ஸ் அவருடைய இடத்த வந்துட்டு கேரி பண்ணி இவ்வளவு தூரம் வந்துட்டு கொண்டு வந்தாரு. இப்ப திடீர்னு இந்த சீசனுடைய லாஸ்ட் மேட்ச் நீ தான்ப்பா அடிச்சாகணும்னு சொல்லி உள்ள கொண்டு வந்து விட்டா ஸோ அவர் வந்துட்டு அடிச்சா பிரச்சனை இல்லை, அடிக்கலைனா கூட அவர் மேலதான் கெட்ட பேர் விழுகும். ஸோ மேக்ஸ்வெலுக்கு ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். அப்படியே கட் பண்ணி சிஎஸ்கே கூட போனோம் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மெச்சல் சாண்டரை உள்ள கொண்டு வந்தாலும் மொயின் அலி அளவுக்கு பேட்டிங் அவர் அந்த அளவுக்கு ஆட மாட்டாரு. மிகப்பெரிய அடி அவருக்கும் விழுக போகுது. அண்ட் தீக்ஷனா சின்னசுவாமி கிரவுண்ட்ல இருப்பாராங்கிற டவுட் தான். தீக்ஷனாக்கு பதிலாக என்ன பொறுத்த வரைக்கும் கிளசனை உள்ள கொண்டு வரது ஒரு பெர்ஃபெக்ட் மூவா இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ எந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் கிளசன் ஆடியே ஆகணுங்க. ஏன்னா தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் அவங்க அடிச்சு போடுவாங்க அப்படின்னு தான் சொன்னது. சின்னசுவாமி கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் அவ்வளவு பெருசா எடுபடல அப்படின்னா கூட ப்ராப்பரா இருந்தது. ட்ராக் கொஞ்சம் மாத்தி கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல பிச் ரிப்போர்ட் படி நல்லா இருந்தது. மழை வேற வரும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் போக சொதசன் பால் வந்துட்டு நின்று பேட்டுக்கு வருது. ஸோ ஸ்பின்னர்ஸுக்கு யூஸ் ஆகல அப்படின்னா கூட நீங்க கிளசன் உள்ள வரலாம். இல்ல ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது, அவ்வளவு பெரிய மழை இல்ல, பிச்செல்லாம் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல டீக்ஷனா தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்ஸ்மேன் ஷாட்டுங்க. ஸோ கண்டிப்பா சமீர் ரிஸ்வி இம்பாக்ட் பிளேயரோட சேர்ந்தே ஒரு பேட்ஸ்மேன் ஷாட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ 2 பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா வேணும். ஐ மீன் ஆல்ரவுண்டர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு தீபக் சகர் வந்துட்டு உள்ள வந்தாரு அப்படின்னா கூட ஒரு பேட்டிங் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்ஸ்மேன் ஷாட். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் யூனிட்டா இருக்கிறாங்க ஆர்சிபி. ஸோ எனிவே ஆர்சிபியோட சின்னசுவாமியில அதிகமா டாமினேட் பண்ணது சிஎஸ்கே தான். ஒரு அவே டீம் ஆர்சிபிக்கு வந்து சின்னசுவாமியிலேயே பெட்டரா பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிஎஸ்கே தாங்க. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ்
வச்சிருக்காங்க. அண்ட் ஜட்டு ஏகப்பட்ட தடவை பெட்டரா கொடுத்திருக்காரு. ஸோ இந்த தடவை சிஎஸ்கேனால கம்பேக் பண்ண முடியுமா, இல்ல ஆர்சிபி ஒன்ஸ் அகைன் இந்த மேட்சை வின் பண்றாங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ முதல் தடவை ஒரு குவார்டர் ஃபைனல் நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ குவாலிஃபயர் அப்படிங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு செமி ஃபைனல் கான்செப்ட் மாதிரி தான். ஆனா இதுல வந்துட்டு குவார்டர் ஃபைனல்ல இருக்காது. ஆனா இந்த தடவை இதை ஜெயிச்சாதான்ப்பா நீங்க செமியே போக முடியும் அப்படின்னு வரும்போது இது முதல் தடவை ஒரு காலிறுதி போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்க உங்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸோ நான் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சா இருக்குன்னு நினைக்க போறீங்களா, இல்ல மழை வந்துட்டு டாமினேட் பண்ண போதான்? ஸோ அதை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ ரெயின் அப்டேட் போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு. நான் இன்னும் அதை பத்தி ரிசர்ச் பண்ணல, அதை பத்தி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம எவ்வளவு ஓவர்ல எவ்வளவு ரன் அடிக்கணும் ஆர்சிபி, எவ்வளவு சீக்கிரம் வின் பண்ணா ஆர்சிபி நெட் ரன் ரேட் அப்படிங்கிறது சிஎஸ்கேவோட பெட்டரா இருக்கும், பெட்டரா போக முடியும், சிஎஸ்கே எவ்வளவு ரன் விதத்துல ஜெயிக்கணும், எவ்வளவு ஓவர்ல முடிக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் கால்குலேஷனோட நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க ஒரு ஆர்சிபி ஃபேனா இருந்தா ரெட் கலர் ஹார்ட்டை போடுங்க. இல்ல சிஎஸ்கே ஃபேனா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல எல்லோ கலர் ஹார்ட்டை தட்டி விடுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.